வணக்க மக்களே. பல பிரபலங்கள் சினிமா துறையில இருக்காங்க. ஆனா, மிகப்பெரிய அளவுல அவங்க ஏதாவது ஒரு சில சம்பவங்கள்ல நம்மள விட்டு பிரியறாங்க, இல்ல இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போறாங்க அப்படின்னா, ரொம்பவே வேதனையாக இருக்கும். இப்ப அப்படிதான் தன்னுடைய பிறந்த நாள்லயே உயிரிழந்திருக்கிறாரு ஒரு நடிகர். இது மிகப்பெரிய அளவுல எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா, கஷ்டத்த குடுத்திருக்கு. அதோட அவருக்கு ஒரு ஆசையும் இருந்து அது நிறைவேறாமலேயும் போயிடுச்சுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நடிகர் வேறு யாரும் கிடையாது, டேனியல் பாலாஜி அவர்கள் தான். டேனியல் பாலாஜி அவர்கள் பார்த்தோன்னா, தனது 48வது பிறந்த நாள கொண்டாடியிருக்காரு. தன்னுடைய பிறந்த தினத்திலேயே மாரடைப்பால உயிரிழந்தும் போயிருக்காரு. ரசிகர்களிடையே சோகத்தை இது ஏற்படுத்தியிருக்கு. சுமார் 8 மணி அளவுல சம்பவம் நடந்த அன்றைக்கு நெஞ்சுவலி இருக்கிறதாக சொல்லி, தன்னுடைய நண்பர்களுடன் தானே மருத்துவமனைக்கும் போயிருக்கிறாரு டேனியல் பாலாஜி. மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில சுமார் 2 மணி நேரம் பல்வேறு முயற்சிகள் செய்து பார்த்துவிட்டு வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. மருத்துவமனையில் இயக்குநர்கள் வெற்றிமாறன், கௌதம் மேனன், அமீர் ஆகியோர் உடனடியாக குவிஞ்சிருக்காங்க. அவரது விருப்பப்படி அவருடைய கண்கள் தானம் செய்யப்பட்டிருக்கு. உதவி இயக்குநராக தனது திரையுலக பயணத்தை துவங்கிய டேனியல் பாலாஜி இயக்குநராகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பல்வேறு கதைகளை எழுதி வச்சிருக்காரு. ஆனா அந்த ஆசை நிறைவேறாமலே போயிடுச்சு. சென்னை புரசைவாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது வீட்டில் திரையுலகினர் மற்றும் ரசிகர்களினுடைய அஞ்சலிக்காக அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கு. அவரது உடலுக்கு இப்போ பார்த்தோன்னா அஞ்சலி செலுத்தி வந்துட்டுருக்காங்க. வேட்டையாடு விளையாடு படத்தில் வில்லனாக நடித்து ரசிகர்களுடைய பிரபலம் அடைந்த நடிகர் டேனியல் பாலாஜி வடசென்னை, பிகில் படங்களில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி கவனத்தை ஈர்த்திருப்பார். சொந்த பெயரான பாலாஜி நடிகை ராதிகாவின் சித்தி சீரியலில் டேனியல் என்ற கேரக்டரில் அறிமுகமான பின்னர் டேனியல் பாலாஜியாக மாறியிருக்கு. நடிகர் முரளியின் நெருங்கிய உறவினரான டேனியல் பாலாஜி தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, கன்னடம் போன்ற மொழிகளிலும் நடிச்சிருக்கிறாங்க. நாஞ்சில் B.C. அன்பழகன் இயக்கத்தில் முரளி லைலா நடித்த காமராசு படத்தில் உதவி இயக்குநராக முதலாக பணிபுரிஞ்சு திரையுலகில் நுழைந்தார். திடீரென நெஞ்சுவலி அப்படின்னு நேற்று சொன்னதுமே மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டிருக்காரு. அந்த நேரத்தில் தான் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறாரு. கொட்டிவாக்கம் பிரமோத் மருத்துவமனையில் டேனியல் பாலாஜியினுடைய உடல் வைக்கப்பட்டிருந்த நிலையில் அதிகாலை 2:30 மணி அளவில் வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. மருத்துவமனைகளில் செய்தியை கேள்விப்பட்ட இயக்குநர்கள் அமீர், வெற்றிமாறன், சந்தோஷ் நாராயணன், கௌதம் மேனன் மற்றும் நண்பர்கள் நள்ளிரவில் குவிஞ்சிருக்காங்க. டேனியல் பாலாஜியின் தாயாரும் நடிகர் முரளியின் தாயாருமான உடன் பிறந்த சகோதரர்கள் அப்படின்றது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். உண்மையிலேயே இதையெல்லாம் கேட்கும் பொழுது ரொம்பவே வருத்தமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சித்தி சீரியலில் தொடர்ந்து பல படங்களில் நடித்தவர் இப்படி திடீரென பார்த்தீங்கன்னா மாரடைப்பால் உயிரிழந்திருக்கிறது 48 வயதில் எல்லோருக்குமே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. முரளி அவர்களும் மாரடைப்பால் உயிரிழந்தார், அதுவும் அதிகாலை நேரத்தில் தான் அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். இது ரொம்பவே கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்குது. இருந்த டேனியல் பாலாஜி அவர்களினுடைய ஆன்மா சாந்தி அடைய கடவுளை வேண்டிக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.